வணக்கம். ரைட், என்ன பேர் தங்கச்சிக்கு? அப்பாவே பேர் சொல்லுங்க. அப்பா இங்க ஆட்ட அப்பா வெளிநாட்டுலையா? ரைட் ரைட். அப்ப அம்மா மட்டும் வாங்க. உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். எங்கட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவையில ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அப்ப எப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து சந்தோஷமா அப்ப எதிர்பார்த்துனீங்களா? எப்போ கொடுத்த நீராட்டுலாம் நடக்குது, குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் மெருமெண்ட் அப்பா தான் செஞ்சிருப்பாரு. அப்பா வெளிநாட்டுல இருந்து அப்பா கொடுத்துருப்பாரு. கிஃப்ட கொடுத்தாக்க சொன்னவ ஃபர்ஸ்ட்டுக்கு அம்மா அப்பா தான் பிள்ளை சொல்லுவா, எங்களை சொல்ல மாட்டா. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், சிலரு கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டு பாருங்க, கட்டாயம் எங்களையும் சொல்லுவா. கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். மினக்கட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாம் பிடிச்சு இவ்வளோ கிஃப்டை நாங்கள் கொடுத்து விட நம்ம அப்பாவை அம்மாவை சொல்லி போட்டாச்சு. கொஞ்சம் பிரச்சனை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா
புன்னகைகள் மின்னும் மின்னும் தங்கை தொட்டு தந்தாள் தண்ணீர் கூட தீர்த்தமாகும் இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக முத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தானல்லோ சந்தோஷ சாரதியும் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றினாய் இங்கே வா இன்பம் தருகிறோம் சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம் ஓகே வணக்கம் 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 மைக்கை கிட்ட வச்சு கதைங்க என்ன அப்படிதான் கதைக்கிறது எல்லாருக்கும் கேட்கும் வணக்கம் 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 ரைட் அப்ப என்ன பேர் தங்கச்சிக்கு கிருஷாலினி ஆ? கிருஷாலினி கிருசாயினி சரி அப்ப கிருசாயினி சொல்லுங்க என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குது பிள்ளை அழகா இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டி விலைக்கெடுத்து விட்டு இருக்குது நிறைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து இருக்கிறவன் அப்ப என்ன விசேஷம் இப்படி நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா நடந்துகிட்டு இருக்குது என்ன சரி பிள்ளைக்கு அதாச்சும் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா வெகு விமர்சையா வந்து சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு அழகா சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா சரி அப்ப உங்களோட பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் என்ன அதாச்சும் உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும் சொல்லியும் சின்னதா ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா கொடுக்கணுமாம் உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமாம் என்று ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் எங்கிட்ட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் இவாட்ட கொடுத்து ஆளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு அந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் என்ன சரி அப்ப பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீனாமா எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கின்றேன் ரைட் அதாச்சும் ஒரு ஆக்கள் வந்து தங்களுடைய வாழ்த்தை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சொல்லணுமாம் எல்லாரும் வாழ்த்து சொல்லிவினு தானே தாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தங்களோட வாழ்த்தையும் சொல்லணும் உங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம் என்று ஆசைப்பட்டு இப்படி கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது அப்ப என்ன கிஃப்ட் எல்லாம் மிக்கி மினி கூட தந்தது சத்தமா மைக்க கிட்ட வச்சு சொல்லணும் டெடி காசு ரைட் அதாச்சும் பூப்புனித நீராட்டு விழா நடக்குதாம்னு சொல்லி நிறைய சாக்லேட் வந்திருக்கு ஃபாரின் சாக்லேட் எல்லாம் வந்திருக்குது இனிப்பா இனிமையா உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழாவை சந்தோஷமா கொண்டாடட்டாம் என்று வந்திருக்குது பெரிய டெடி பியர் ஒரு நாள் வந்திருக்காரு உங்களை விட பெருசு போல இருக்கா டெடி உங்களை விட பெருசு போல பிடிச்சிருக்கா டெடி இல்லாட்டி பிடிக்காதா பிடிச்சிருக்கு ரைட் அப்போ சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது பெரிய டெடி பியர் ஒன்று வந்திருக்குது இன்னும் ஸ்பெஷலா குபேரன் சிலையோட 50,000 ரூபாய் காசும் வந்திருக்குது அவ சந்தோஷமா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வந்தது கலைச்சு பண்ணிக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அச்சோ பிள்ளைங்க சாப்பாடு கொடுக்கலையே சாப்பாடு கொடுக்காம எல்லாரும் வெஜ் பிள்ளைய போட்டோ எடுத்து கண்ணிக்கிறவா அப்படியா அதான் பிள்ளை கதை கேளாம நிக்கிறா எங்க அம்மா அங்க கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுங்க அவாதான் அம்மாவுடைய அங்க அப்பாவையும் பேர் சொல்லுங்க அப்பா அங்க ஆட்ட அப்பா வெளிநாட்டு இல்லையா ரைட் அப்ப அம்மா மட்டும் வாங்கி நிக்கிறா சரி அப்ப அம்மா வாங்கும் என்ன சொன்ன இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் சொன்னத பிள்ளையோடைய கதைச்சிட்டு அம்மா அப்பாவோடையும் கொஞ்சம் கதைங்கன்னு சொல்லி சொன்னது சரி அப்ப அப்பா வெளிநாட்டு அம்மா உள்ளுக்கு வாங்கும் ஏன் பிள்ளைங்க நீ சாப்பாடு கொடுக்க வச்சு போட்டோ எடுத்து நிற்கிறீங்க கதைக்கிறா இல்ல சரியா கலைச்சு போய் நிற்கிறா என்ன நானே சாப்பிடுறேன் நீங்கள் வேற அப்படியா கொஞ்சம் கிரௌண்டா இருக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது நாங்கள் வீட்டுக்கார ஆறுதலா சாப்பிடுவோம் அப்படியா சரி அதாச்சும் இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட மகள்கிட்ட பூப்புனித நீராட்டு விழா நடக்குதாம்னு சொல்லி உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும் எங்கிட்ட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவையில ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அப்ப எப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து சந்தோஷமா அப்ப எதிர்பார்த்தீங்களா இந்த பூப்புனித நீராட்டு விழா நடக்குது குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் வெறுமெண்ட் கதைக்கணும் சத்தமா எதிர்பார்த்தீங்களா சரி இதுக்கு முதல்ல இப்படி சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குதா அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு சந்தோஷம் இல்லாம கிடக்கு இல்லாட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிடிக்காதா பிடிக்கும் பிடிச்ச டெடி எல்லாம் வந்திருக்குது சரி அதாச்சும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா தாங்கள் ஏதாச்சும் செய்யணும் பிள்ளையை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா வந்து ஆசைப்பட்டு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும் சரி அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோமா
இப்ப யார் இந்த மாதிரி இப்படியான கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பியிருப்பினோம் வந்து இப்ப 2 பேரும் சேர்ந்து கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. யாரா இருக்கும்? அப்பா தான் செஞ்சிருப்பாரு. அப்பா வெளிநாட்டுல இருந்து அப்பா கொடுத்துருப்பாரா? அப்பா கொடுக்கலையே. அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் சொன்னவ ஃபர்ஸ்ட்டுக்கு அம்மா அப்பா தான் பிள்ளை சொல்லுவா, எங்களை சொல்ல மாட்டா. கொஞ்சம் டைம் எடுக்கலாம் சிலது, கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டு பாருங்கோ, கட்டாயம் எங்களையும் சொல்லுவா என்று சொல்லி அனுப்பினது. இப்போ அவையில் சொன்ன மாதிரி அப்ப அம்மா அப்பா சொல்லியாச்சு. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயினோம். மினக்கட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாம் பிடிச்சு இவ்வளோ கிஃப்டை நாங்கள் கொடுத்து விட அப்பாவை அம்மாவை சொல்லி போட்டான்னு சொல்லி கோவிச்சா பிரச்சனை இல்லையா? கோவிச்சுட்டு போங்க, உங்களை நான் கேட்டேனா கிஃப்ட் அப்படியா? சரி, ஆனா சொன்னவ உடனே சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா எங்க தங்கள்ட பேரை வந்து உங்களோட வாயால தாங்கள் கேட்கணும் ரொம்ப ஆசையா அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பினார். யார இருக்கும்? அப்பா தான். அப்பா சொன்னவரா சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்ப போறேன். அப்ப எப்படி அப்பான்னு சொல்றீங்க? அப்பா விட்டா வேற ஒருத்தரும் இல்லை. சரி, என்ன காரணத்துக்காண்டி அப்பா சொல்றீங்க? ஏதாச்சும் காரணம் இருக்கா? பிள்ளைக்கு அப்பா செய்வார் தெரியும். இப்ப அப்பா கவலைப்பட போறார். ஆறு அனுப்பின சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு மகள் வந்து தன்னை சொல்லி கண்ணிக்கிறா, ஆனா நானும் ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கலாமே என்று இப்ப அப்பா வந்து கவலைப்பட போறார். கவலைப்பட பிரச்சனை இல்லையா? சொன்னவ கொடுத்துட்டு கேளுங்க. சொல்லலைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, கட்டாயம் சொல்லுவினா. இருந்தும் சொல்லலையேன்னு சொன்னா 1-2 கிஃப்டை மட்டும் கொடுத்துட்டு மெயினான கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்கணும். என்ன செய்யறது? ஆக்களுக்கு முன்னால கிஃப்டை கொடுப்பீங்க தானே. டெடிபியரையும் சாக்லேட் பாஸ்கெட்டையும் கொடுத்துட்டு அந்த காசு தட்டத்தை அப்படி நைஸா திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா என்று சொல்லி அனுப்பினது. தெரியாதவங்களை கெஸ் பண்ணி சொல்லலையா? என்ன செய்வோம்? திருப்பி கொண்டு போவோமா? அட போங்க, இடம் பசிக்குது அப்படியா? சரி, யாராச்சும் உங்களோட வேலை தங்கட பேரை கேட்கணுமா ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும். அப்பா கொடுக்கல. இப்ப கடைசியில சொல்லுவோம் நாங்கள் யார் கொடுத்தேன்னு. அதுக்கு பிறகு ஃபீல் பண்ண கூட அச்சோ நான் மாறி அப்பாவை சொல்லிட்டேன்னு சொல்லி. சரி, வேற யாரும் இப்படி செய்யறதுக்கு இல்லையா? ஒரு சொந்தக்காரர் அங்க அம்மா கிட்ட சொல்லித்தாரா? அவையில அனுப்ப மாட்டேனவா? சித்தா இருக்கிற சித்தா அனுப்பு வேற சித்தாக்கள் அவனுடைய வாழ்த்து சொல்லிட்டோமா? கிஃப்ட் எல்லாம் தந்துட்டோமா? அப்பா அவையில் தான் அனுப்பிச்சுன்னு தெரியாது. சான்ஸ் இருக்குமா? சரி, நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் எனக்கு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா கட்டாயம் இவையில் தான் சொல்லி யாரை சொல்றீங்க? அப்பா தான். அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா கொடுத்தாக்கள் இன்னொரு விஷயம் சொல்லி அனுப்பினவர். எவ்வளோ கேட்டும் எங்களை கெஸ் பண்ணி சொல்லலையேன்னு சொன்னா கடைசியில் ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டுமா? குட்டியார் பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு தாங்கள் யார் அனுப்பினு சொல்லட்டாமன்னு சொல்லி இருக்கிறோம். என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் எடுப்போமா? என்ன பனிஷ்மெண்ட் கேட்கல? உங்களை வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு எல்லாரும் அனுப்பினவா மக்கள் ஆக்களுக்கு முன்னால ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு யார் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினு சொல்லட்டாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம். என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் எடுப்போமா? நீங்க பாட்டு படிப்பீங்களா? அக்கா பாட்டு படிப்பாவா? வீட்டை பாட்டு படிக்கிறவாவா? ஓ, அவங்க தம்பி மாட்டி விடுறாங்க. வீட்டை பாட்டு படிக்கிறவாவே. என்ன பாட்டு படிக்கிறவா அக்கா? என்ன பாட்டு? கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். அப்படி அக்கா படிக்கிறாவா? சரி, அப்ப அதாச்சும் சொல்லி இருக்கிறோம். சரியா அங்களை கெஸ் பண்ணி சொல்லின்னு சொன்னா குட்டியார பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி பாட்டு படிப்போமா? படிச்சா தான் சொல்லுவோம் யார் தந்தேன். அடுத்து இன்னும் இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் எல்லாம் இருக்குது. அந்த கிஃப்ட் எல்லாம் அப்பதான் தருவோம். பனிஷ்மெண்ட் எடுப்போமா? அப்ப பாட்டுக்கு பதில் வேற ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் அப்படி சொன்னா சரியா கெஸ் பண்ணி சொல்லுவோம். என்ன செய்வோம்? நீங்க என்னத்தை கேட்டாலும் நான் கதைக்கவே மாட்டேன். 7 மண்டா என்ன கதைச்சு பாருங்க. அப்படியா? அப்படி சபதம் இருக்கா? இல்லை. அப்ப யாருன்னு சொல்லி பார்ப்போமோ? இல்லாட்டி வேற கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்டை பார்ப்போமோ? யாருன்னு சொல்லி பார்ப்போமா? கிஃப்டை பார்ப்போமா? என்ன செய்வோம்? அம்மா தான் நல்ல ஆர்வமா இருக்குது. அம்மாக்கு வேற இல்லை சர்ப்ரைஸ், இவாக்கு தான் வந்து இருக்குது. சரி, அப்ப அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்டை பார்ப்போமே. அந்த கிஃப்டை பார்த்தா சிலது தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பினா. ரைட். சரி, பெருசா ஒரு சிகப்பு கலர் பாக்ஸ் ஒன்று வந்து இருக்குது. இந்த பாக்ஸை பார்க்கவே சில ஐடியா பெருமை என்ன இருக்குமா? ஐடியா இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க. குட்டியா ஒரு சிவப்பு கலர்ல பாக்ஸ் வந்துருக்கு. ரைட். என்ன கிஃப்ட் அடுத்தது வந்திருக்கு? சத்தமா சொல்லணும். சரி, தங்கத்துல ஒரு நெக்லஸ் ஒன்று வந்து இருக்குது. சரி, அம்மா எடுத்து போட்டு விடுங்க பிள்ளைக்கு.
நான் கரைச்சி இப்படி நீங்கள் என்னோட சேர்ந்து இப்படி எஞ்சால சைடியே வந்து நினைக்கிறீங்க ரைட். அப்புறம் வீடியோ காரணம் ஃப்ரேம் எல்லாம் மிஸ் ஆயிடுது வேற. அடுத்த கிஃப்ட் ஒவ்வொரு கிஃப்டா வாங்கப்படுதே தவிர யார் அனுப்பினு மட்டும் சரியா கேசிங் என்ன வருது இல்லை. சரி, தங்கத்துல நெக்லஸ் வந்திருக்குது, டெடி பியர் வந்திருக்குது, சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது, 50,000 ரூபாய் காசும் வந்திருக்கு. இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா யாரா இருக்கு? அப்பா தான். நீங்க என்னத்தை சொன்னாலும் அப்பா தான் சொல்லுவேன், வேற யாரையும் சொல்லவே மாட்டேன். இப்ப நான் கடைசியில சொன்ன அப்புறம் யோசிக்க போறீங்க, அச்சோ நான் மாறி சொல்லிட்டேனே என்று சொல்லி. சரி, அப்ப யார் கொடுத்துன்னு பாப்போமா? சரி, அப்ப இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணினது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? ஏன் இந்த தேவையில்லாத வேலை ஆக்களுக்கு முன்னால என்ன மைக்கில கதைக்க வச்சு அப்படியா? அப்ப என்ன சொல்ல போறீங்க? மைக்க அப்படி கிட்ட வச்சு கதைக்கணும், அதுக்கு தான் மைக் தந்து நாங்க. தங்கி மட்டும்தான் வரணும் இல்லை. சரி, அப்ப யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, உங்களுக்கு லாஸ்டா இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி நீங்க சொன்னா கட்டாயம் தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருவீங்க. சரி மினி, அந்த கிஃப்டை கொடுங்க. சில கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார், ஒரு உதயண்டுக்கு தஞ்சா தந்துடுவார் திருப்பி. அட எனக்கே பசிக்குது, அவங்களுக்கு தந்துட்டு போங்கூடா. அப்படியா? சரி மினி கொடுங்க. சரி, லாஸ்டா ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் தெரிஞ்சிடும். சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அம்மா என்ன சொல்றீங்க? யாரா இருக்கும்? டாடி தான், வேற யாரும் இல்ல. சரி பாப்போமா. ரைட், அடுத்தது என்ன கிஃப்ட் வந்திருக்கு லாஸ்டா? நீங்க மட்டும் பார்த்தா காணுமா? எல்லாருக்கும் திருப்பி காட்டுங்க. ரைட், அடுத்தது வந்து ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம் வந்து வாழ்த்து மாடல் வந்திருக்கு. இது என்ன நிக்கிறேன், என்ன அதுல தூக்கி போட்டிருக்கு அப்படி பாக்குறீங்களா? அப்ப இந்தியன் போட்டோவா இது? இன்றைக்கு வலிக்கிறது போட்டோ எல்லாம் இவ்வளவு சூடு, இவ்வளவு குயிக்கா வந்து சுட ஃப்ரேமா வந்திருக்குது. அப்ப இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்ன யார்? அப்ப இதுக்கு நிக்கிறாங்க யாரும் தான் இந்த வேலை பார்த்துருக்கணும். அப்படியா? அப்பா இந்த போட்டோ எல்லாம் அனுப்பினீங்களா? இன்றைக்கு தான் பழிக்கிட்டு நிக்கிறேன், அதுக்கு ஃப்ரேமா வந்திருக்குது. பை டாட், நீங்க மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டீங்களா? அப்படியா? சரி, ஏன்னா அதாச்சும் அப்ப பாத்துருவோம் யாருண்டு. சரி, அதாச்சும் இன்னைக்கு உங்களுடைய பூப்புடி நீராட்ட விழா நடக்குதாமன்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்க சொன்னா சரியான விருப்பமாம். ஆனா சின்னதா ஒரு கவலையா? என்ன கவலை? உங்களுடைய பூப்புடி நீராட்ட விழாக்கு உங்களோட பக்கத்துல இல்லையாம். ஏன்னு சொன்னா அவைகள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம். தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய அவையோட அன்பான வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரணும். உங்களை வந்து ரொம்பவே இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். தாங்களும் வந்து உங்களுடைய நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணுமா என்று ஆசைப்பட்டு பார்த்து இவ்வளோ கிஃப்டையும் அனுப்பி இருக்கணும். யார் அனுப்பினது? வேற யாரும் இல்லை. நீங்க விட்டு கொடுக்காம திரும்ப 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 சொன்ன மாதிரி உங்களுடைய அன்பான அப்பா. யார் கொடுத்தது? பிள்ளைண்ட அப்பா. ரைட், அதாச்சும் அப்பா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறாராம். தூரத்துல இருந்தாலும் இன்றைக்கு இந்த மகள்கிட்ட பூப்புனித நீராட்டு விழா வந்து அங்க நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் இல்லை. ஸோ எல்லாரையுமே வந்து என் சார்பா சந்தோஷப்படுத்திட்டு வாங்கோ என்று சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா பாப்பாண்டே சர்ப்ரைஸ் கொடுப்பேன்? தெரியும். சரி, அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு? தேங்க்யூ மட்டும்தான், வரணும் இல்லை? ரைட், அதாச்சும் அன்பான அப்பா, அழகான அப்பா. அப்பா வந்து ஆசைப்படுறார்
நீங்க இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் என்று அப்பா ஆசைப்படுறார். அப்பா ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் லைஃப்ல வந்து ஒரு கட்டிக்கார பிள்ளையாவும் பெறணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். ஓகே, அழக்கூடாது. அப்புறம் அப்பா எங்களை பேசுவார், நீங்க சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டு பிள்ளைய அள வச்சு பிள்ளைங்க மேக்கப் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி. அப்படியா? ஆ சரி, அப்பாக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போறீங்க? ஏதாச்சும் ஒன்றும் இல்லையா? ஆ சரி, அழக்கூடாது. இனி நாங்கள் நின்னா நீங்கள் கூட அழுவீங்கள். ஸோ அப்பா சந்தோஷப்படுற மாதிரி எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு கட்டிக்கார பிள்ளையா வரணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. ரைட். நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து. நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து. ஒர்த்து வருமா ஒர்த்து, ஒர்த்து வருமா ஒர்த்து. சீனை போட்டு சுத்து போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து, ஒர்த்து வருமா ஒர்த்து. சீனை போட்டு சுத்து போட்டு நான் டக்கு விட்டா ஒரு லுக்கு அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன். 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 அவன் நீல கலரு உஜாலாம் வெல்த்து விட்டா மஜாவா லைட்டா சுச்சா பிரைட்டா ஆச்சினி லைஃப் ஃபுல்லா குஜால் தான். கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மச்சானா. லவ் கிவனு சுட்ட விட்டு குத்துறாத பனானா. ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தமா மெர்சலா. அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்சலா. கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த கோரஸ் தீரத்தை. அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன். ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன்.